நம்மளோட மனசுக்குள்ள பலவித சிந்தனைகள் இருக்கிறத நமக்கு தூக்கம் வராது. அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது, மைண்டு டிஸ்டர்பா இருக்கிறத தூக்கம் வருதில்லை. அதே மாதிரி பாண்டிய மகாராஜாவுக்கு தூங்கப்படுத்திட்டும் தூக்கம் வரலை. பலவித காரியங்களை யோசனை பண்ணிட்டு தூங்காமையே இருந்தார் அப்படின்னாக்கும் இங்க சொல்ல வருது. എല്ലാരും വേഗമുറങ്ങി എന്നാകിലും ഓരോരോ കാര്യങ്ങൾ ആലോചിച്ച് അസ്വസ്ഥ ചിത്തനാം പാണ്ഡ്യനരപതി തെല്ലുമുറങ്ങിയതില്ലന്നേരം. ചിന്തകളേറുന്ന ജീവസമൂഹത്തെ ആശ്ലേഷിക്കില്ലല്ലോ നിദ്രാദേവി. ശ്രീഭൂതനാഥന്റെ ദിവ്യചരിത്രവും പൂർവജന്മത്തിലെ കാര്യങ്ങളും പിന്നെയും പിന്നെയും ഓർത്തുറങ്ങിടാതെ രാത്രിയെ രാജാവും നീക്കുന്നേരം. ഭഗവാൻ தர்மசாஸ்தாவோட திவ்ய சரித்திரமும் பூர்வ ஜென்மத்தில் இந்த மகாராஜாவோட விஷயங்கள் அகஸ்திய மாமுனி சொன்ன அந்த நினைவுகளும் எல்லாமா தூக்கம் வராதக்கு மகாராஜா அந்த ராத்திரியை அப்படியே தள்ளி நீக்கினார். ദിവ്യ പുരുഷനൊരുവനടുത്തു വന്ന രാജശേഖരൻ തന്നോടോതി. அப்படி தூக்கவும் வரலை, ஆனா தூக்கத்துக்கு போனா மாதிரியும் இருந்தது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல திவ்ய புருஷன் பகவான மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கிற ஒரு திவ்ய புருஷன் ஸ்ரீ ராஜசேகர மகாராஜாவோடு முன்னால வந்து சொல்றார். പാണ്ഡ്യ മഹീപദേ ഭൂതേശ്വരൻ തന്റെ ആജ്ഞ കൈക്കൊണ്ടു ഞാൻ വന്നതത്രേ. പാണ്ഡ്യ മഹാരാജ ഭഗവാൻ അയ്യപ്പ സ്വാമിയോട് ആജ്ഞയാലെ ഞാൻ ഇങ്ങ വന്നിരിക്കേൻ. പൊന്നമ്പലമേട്ടിൽ രത്നാസനം തന്നിൽ യോഗാസനസ്ഥനായി വാണിടുന്ന സർവേശനങ്ങയെ കൊണ്ടുവന്നിടുവാൻ എന്നെ ഇവിടേക്ക് അയച്ചതല്ലോ. പൊന്നമ്പലമേട്ടിലെ രത്നസിംഹാസനത്തിലെ யோகாசனஸ்தனாயிட்டு வாழ்ந்துருக்கிற அங்க பகவான் இருக்க, அந்த பகவான் என்ன உங்களை கூட்டிட்டு வரத்துக்கு இங்க அனுப்பி விட்டுருக்கார். ஆகையால் போரிக வேகமீ சங்கத்தே தேவന്റെ சாயகம் காத்துகொள்ளும். அதனால மகாராஜா என் கூட வாங்கோ, உங்களோட கூட இருக்கிறவாளை அத்தனை பேரையும் பகவான் காப்பாத்துவர். ആരും അറിയാതെ പോയി വന്നെത്തണമാകയാൽ താമസമൊട്ടും വേണ്ട. இப்போது நீங்கள் எங்கூட வர்றது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதனால கொஞ்சம் கூட டிலே ஆகாம எங்கூட வாங்கோம். ദേവന്റെ ഭൃത്യവർഗത്തിൽ ഒരുവനാം വാബരൻ എന്നവനാണു ഞാനും. என்னோட பேரு வாபரன் அப்படின்னாக்கும் நான் பகவானோடு அந்த பிருத்திய வர்க்கத்துல பகவானோட பூதகணங்களில ஒருத்தனாக்கும் அப்படின்னாக்கும் அங்க வந்த வாபர் சுவாமி சொல்றார். എന്നു കേട്ടൊപ്പം ഗമിച്ചോരു രാജനെ ദിവ്യനാം ഭൂതമുടനെ തന്നെ പൊന്നമ്പലത്തിൽ കൊണ്ടാക്കിയ പാണ്ഡ്യനോടി വിസ്മയ സാഗരം തന്നിൽ മുങ്ങി. இப்படி சொன்னதை கேட்ட மகாராஜா அந்த வாபர் சுவாமியோடு கூடிட்டு கிளம்பிட்டார். பொன்னம்பலமேட்டுல அந்த வாபர் சுவாமி மகாராஜாவை கொண்டெத்திச்சோன அந்த பாண்டிய மகாராஜா அதிசய சாகரத்துல அதிசய சமுத்திரத்துல ஆராடி நின்னார். കോടി സൂര്യന്മാരെ വെല്ലുന്ന കാന്തി പൂണ്ടെങ്ങും നവരത്ന പൂരിതമായി ദേവർഷിമാർ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്ന പൊന്നമ്പലത്തിനെ കണ്ടു പാണ്ഡ്യൻ. தேவ மகர்ஷிகள் அத்தனை பேரும் ஸ்துதிக்கிற அந்த பொன்னம்பலநாதனை பாண்டிய மகாராஜா பார்க்கிறார்.
கோடி சூரியர்கள் ஒட்டுக்க வந்து நின்னா எப்படி பிரைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரைட்டா இருந்தார் பகவான். കൃഷ്ണനോടൊത്തു ഗമിച്ചോരു ഫൽഗുനൻ വൈകുണ്ഠലോകത്തെ എന്ന വണ്ണം. ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനോട് കൂടിയിട്ട് വൈകുണ്ഠத்துக்கு போன அர்ஜுனன் எப்படி அந்த ஆனந்தம் அனுபவிச்சாரோ அதே ஆனந்தத்தை இங்க மகாராஜா அனுபவிக்கிறார். രൂപമെടുത്തോരു വേദവും ശാസ്ത്രവും ആയുധജാലവും സഖ്യയന്യേ. കന്മഷഹീനരായി ദിവ്യരായുള്ളതാം ബ്രഹ്മസ്ഥിരരെയും കണ്ടു. പിന്നെ வேதவும் சாஸ்திரவும் ஆயுதஜாலவும் அதே மாதிரி திவ்யரா இருக்கிற பிரம்மர்ஷிகளையும் அங்க பார்த்தார் மகாராஜா. രത്നങ്ങളെ കൊണ്ട് നിർമ്മിച്ചിട്ടുള്ളതാം കോട്ടകൾ എത്രയോ കണ്ടു രാജാ. നവരത്നങ്ങളാல നിർമ്മിച്ചിருக்கிற அழகான கோட்டைகளை மகாராஜா பார்க்கிறார். സത്യധർമ്മങ്ങളും എട്ടൈശ്വര്യങ്ങളും കാവൽക്കാരായിട്ടു നിൽക്കുന്നതും. സത്യവും ധർമ്മവും അങ്ക കാവൽക്കാരാ നിൽக்கிறா. அதே மாதிரி 8 ஐஸ்வர்யங்களும் அங்க കാവൽക്കാരായിട്ട് നിൽക്കുന്നதையும் മഹാരാജാ பார்க்கிறார். ദിവ്യങ്ങളാകുന്ന സത്വഗുണങ്ങളും ഭൃത്യരായി നിന്നു സേവിക്കുന്നതും. പൂർവഭാഗത്തു ചെന്നമ്പോടു കൂപ്പിയ പാണ്ഡ്യഭൂപാലകൻ സന്ദർശിച്ചു. ദിവ്യങ്ങളായിരിக்கிற சத்குணங்கள் அங்க பகவானை சேவிச்சு நிற்கிறத பாண்டிய பூபாலன் தர்சிக்கிறார். നക്ഷത്ര മധ്യത്തിൽ മിന്നിത്തിളങ്ങുന്ന പൂർണ്ണമാം ചന്ദ്രന്റെ മണ്ഡലം പോൽ എല്ലാ കലകളും ചേർന്നു ജ്വലിക്കുന്ന മുപ്പാരിനാഥന്റെ മുന്നിലായി പാണ്ഡ്യ നൃപാലനെ കൊണ്ടു ചെന്നാക്കിനാൻ വാബരനാകുന്ന ദിവ്യഭൂതം. വാബരൻ அப்படிங்கிற பகவானோடு அந்த சேவகன் பாண்டிய மகாராஜாவை பகவானோடு முன்னால கொண்டு போய் நிப்பாட்டினார். நட்சத்திர கூட்டங்களோடு நடுவுல மின்னித்திளங்குற பூர்ண சந்திரன மாதிரி பகவான் அங்க ஜொலிச்சு நிற்கிறார். அப்படி இருக்கிற இந்த 3 லோகத்துக்கும் நாதனான அந்த பகவானோடு முன்னால பாண்டிய மகாராஜாவை கொண்டு போய் நிப்பாட்டுறார் வாபர் சுவாமி. രത്നമയമാം പടി 18 അന്നേരത്തു നന്നായി തെളിഞ്ഞു കണ്ടു. ഗർഭഗൃഹത്തിലെ രത്നാസനം തന്നിൽ മൂലോക ചക്രവർത്തി പ്രഭാവൻ. അയ്യപ്പനമ്പോടിരുന്നരുളുന്നതും ദേവന്മാർ ചാമരം വീശുന്നതും കണ്ടു കണ്ടാനന്ദ ഭക്തി വിവശനായി രോമാഞ്ച ഹർഷാശ്രുവോടുകൂടി പിന്നെയും പിന്നെയും കൂപ്പി നമസ്കരിച്ചങ്ങിനെ കീർത്തനം ചെയ്തു പാണ്ഡ്യൻ. രത്നമയமான 18 படிகளை நன்னா பார்க்கிறார் பாண்டிய மகாராஜா. கர்ப்பகிரகத்தில ரத்னாசனத்தில மூலோக சக்கரவர்த்தியான பகவான் ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிறத அந்த பகவானுக்கு தேவர்கள் சாமரம் வீசுறத கண்டு கண்டு ஆனந்த பக்தி விவசனாயிட்டு ரோமாஞ்ச புலகாங்கிதனாயிட்டு கண்ணில தாரதாரையாயிட்டு அந்த ஆனந்த கண்ணீரோடு கூடிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த பகவானை பார்த்து நமஸ்கரிச்சு கீர்த்தனம் செய்யறார் பாண்டிய மகாராஜா. சங்கர விஷ்ணு சமுல்பவ லோகைக நாயக மோகன ദിവ്യമൂർത്തേ. എല്ലായ്പ്പോഴും തവ കാരുണ്യമുണ്ടാവാൻ പിന്നെയും പിന്നെയും കൈതൊഴുന്നേൻ. ശങ്കര മഹാവിഷ്ണു പുത്രനാണ് ലോകൈക നായകനാണ് அந்த மகா திவ்யமூர்த்தே. எப்பவும் எப்பவும் பகவானோடு அந்த காருண்யம் உண்டாகிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் நான் இதா தொடரேன். എല്ലാ ജന്മത്തിലും ചെയ്തതാം തെറ്റുകളെല്ലാം അറിഞ്ഞു പൊറുക്ക വേണം. അജ്ഞാനമൊക്കെ നാശിച്ചു നിരന്തരം വിജ്ഞാന ഭക്തികൾ വർദ്ധിക്കണം. ஜென்மமா நான் செஞ்ச தவறுகளெல்லாம் மன்னிக்கணுமே பகவானே. அஜ்ஞானமெல்லாம் இல்லாம போயிட்டு எனக்கு ஞானமாகிற அந்த பக்தி ஜாஸ்தி ஆகணும். ചിത്തത്തിലുള്ള ദോഷങ്ങൾ അകലുവാൻ എന്നും മനസ്സിൽ വിളങ്ങിടേണം.
என்னோட மனசுல இருக்கிற எல்லாவித தோஷங்களும் இல்லாம போறதுக்கு பகவான் என்னோட மனசுக்குள்ள தெளிஞ்சு விளங்கி நிக்கணுமே. ഭക്തന്മാർക്കുള്ളൊരു ബന്ധോ ജയ ജയ മുക്തി പ്രദാതാവേ നീ ജയിക്ക. பக்தர்களுக்கு பந்துவாயிருக்கிற பகவானே, முக்தி கொடுக்கிற பகவானே, பகவானுக்கு ஜெயம் உண்டாகட்டும். സർവലോകങ്ങൾക്കും ആധാരമേ ജയ സർവതനുജാ ജയിക്ക നിത്യം. സർവലോകങ്ങൾക്കും ആധാരമായിരിக்கிற பகவானே നാരായണ, ഭഗവാൻ ജയിക്കട്ടും എന്നിപ്രകാരം ഒഴിഞ്ഞു കീർത്തിക്കുന്ന പാണ്ഡ്യമഹീപതി തന്റെ ദേഹം ശ്രീഭൂതനാഥന്റെ കൈകൾ ബന്ധിക്കയാൽ ബന്ധനമോക്ഷം ഭവിച്ചു ചിത്രം. இப்படியெல்லாம் சொல்லி கீர்த்தனம் பண்ற பாண்டிய மகீபதியோடு அந்த உடம்ப பகவான் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார். அப்படி கட்டி பிடிச்சோன அந்த பாண்டிய மகாராஜாக்கு மோட்சம் கிடைக்கிறது. രാജനെ മന്ദം തഴുകിക്കൊണ്ടോതിനാൻ ശങ്കരനന്ദനൻ ഭൂതനാഥൻ. മഹാരാജാവെ കെട്ടിപ്പിടിച്ച് തടവി കൊടുത്തുണ്ട് ശങ്കരനന്ദനാണ് அந்த ഭൂതനാഥൻ இப்படி சொல்றார். என்னுடைய பக்தரில் அக்ரேசரனாய പാണ്ഡ്യധരാപദേ സന്തോഷിച്ചേൻ. ചക്രവർത്തിത്വം ഭവിക്കുമെന്നാചാര്യൻ ചൊന്നതു വാസ്തവമാക്കി തീർക്കാൻ ഇങ്ങനെ വേഷമെടുത്തു വസിച്ചു ഞാൻ എന്നതും ഇന്നു ധരിക്ക രാജൻ. എന്നോട് ഭക്തர்களிലെ ഉത്തമനാണ് പാണ്ഡ്യ മഹീപതേ, உன்னோடு பக்தி என்ன குஷிப்படுத்துறது, சக்கரவர்த்தித்துவம் பவிக்கும் அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னது வாஸ்தவமாக்கி தீர்க்கறதுக்கு இப்படியாக வேஷம் எடுத்துண்டு நான் இருந்தேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. பக்த பந்தத்தோட சின்முദ്രയും பூண்டு വർത്തിക്കും என்னுடைய ദിവ്യരൂപം ധ്യാനിപ്പതേറ്റവും ഉത്തമമെന്നും നീ നന്നായി അറിയണം പാണ്ഡ്യഭൂപ. சின்முദ്ര இருக்கிற என்னோட இந்த திவ்ய ரூபம் தியானிக்கிறது ரொம்ப உத்தமமாக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்றார். വാപരനും കാടു ശബ്ദനാം ഭൂതവും എന്നുടെ മറ്റു രണ്ടാകൃതികൾ. വാപരനും കടുശബ്ദനും என்னோட சக்திகள் தான் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றார். മഞ്ചാംബിക എന്റെ ശക്തി എന്നും ഉള്ളിൽ എന്നും ഉറപ്പിച്ചു വാഴുക വേണം. മഞ്ചമാതാ എന്നോട് ശക്തിയാക്കും அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நீ எப்பவும் வாழணும். ക്ഷേത്രം പണിയുവാൻ താമസം കൂടാതെ പോയാലും വേണ്ടതു വന്നുകൊള്ളും. என்னோட கோவில் நிர்மாணம் பண்றதுக்கு நீ கிளம்பிக்கோ, அதுக்கு என்னெல்லாமாக்கும் செய்யணும் அப்படிங்கறது உனக்கு அப்பப்போ தோணிக்கும். അഞ്ജന ശാസ്ത്ര നിപുണനായുള്ളൊരു ദിവ്യൻ ഭവാന്റെ സമീപമെത്തി എന്നുടെ വിഗ്രഹം കാട്ടിത്തരും. പിന്നെ ഭക്തി കൈക്കൊണ്ടു പ്രതിഷ്ഠിച്ചാലും. அஞ்சன சாஸ்திரம் வெத்தலையில சாஸ்திரம் பார்க்கிற, வெத்தலை ஜோதிஷம் பார்க்கிற ஒரு நிபுணனான ஒரு திவ்யன் உன்னோட முன்னால வந்து சேருவர். என்னோட விக்கிரகத்தை அவர் காட்டி தருவர். அதுக்கப்புறமா பக்தியால அந்த விக்கிரகத்தை நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்றார் பகவான். എന്റെ ഈ സാന്നിധ്യം എന്നും ഉണ്ടാമതിൽ പാർവതി കേശ സുഗന്ധം പോലെ. பார்வதி தேவியோட தலைமுடியில் இருக்கிற அந்த சுகந்தம் மாதிரி என்னோட சாநித்தியம் எப்பவும் அந்த விக்கிரகத்துல உண்டாகும். ഭക്തരാം ഷഡ്പദം എത്തിയടുപ്പത് நித்தியமாய் தீரும் ഈ மகாத்மியத்தால். பக்தர்கள் எல்லாம் அங்க வந்து சேரறது அந்த பிரதிஷ்டையோட மகாத்மியத்தால நன்னா வந்து சேருவா. ஹே ராஜசேகர பக்த சிகாமணே
വാങ്ങിക്കൊണ്ടാലും ഈ ആയുധത്തെ, ശക്തിയെഴും ഈ ക്ഷുരികായുധം കൊണ്ട്. കാര്യമേതാനും ഭവിക്കും മേലിൽ. ഞാനൊരു ചുരികായുധத்தை உனக்கு தரேன், அந்த சுரிகாயுதத்தால உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்றார் பகவான். ഇങ്ങനെയോദിച്ചുരികാമായുധം ഭക്തനാം പാണ്ഡ്യന്റെ കയ്യിൽ നൽകി. இப்படி சொல்லிட்டு அந்த உத்தம பக்தனான பாண்டிய மகாராஜாவோட கையில ചുരികായുധത്തെ കൊടുക്കறார் பகவான். സന്തോഷ സാന്ദ്രമനുഗ്രഹമേകിക്കൊണ്ട് അയ്യപ്പ സ്വാമി മറഞ്ഞിതപ്പോൾ. பகவான் நன்னா அனுகிரகம் பண்றார் மகாராஜாவை. அதுக்கப்புறமா அங்கேருந்து பகவான் கிளம்பி போறார். അല്പനിമിഷം കൊണ്ടപ്പോഴേ വാഭരൻ പാണ്ഡ്യനെ മുമ്പേ കിടന്നതിക്കിൽ ആക്കി മറഞ്ഞുതേ ദിവ്യനാമയ്യപ്പ സ്വാമിതൻ കാരുണ്യ മാഹാത്മ്യത്താൽ. நொடியடையில வாபர் சுவாமி இதுக்கு முன்னால பாண்டிய மகாராஜா எங்க படுத்துட்டு இருந்தாரோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டார். ആരും അറിഞ്ഞില്ല പോയതും വന്നതും ആചാര്യൻ എന്നിയെ ചിത്രം ചിത്രം. ആരുമേ மகாராஜா அங்கேருந்து போனதையும் வந்ததையும் ஒன்னும் தெரிஞ்சுக்கலை. அத்தனை பேருக்கும் தூக்கத்துல அழுந்து போயிட்டா. பகவானோடு அந்த மகிமையாக்கம் அங்க நடந்தது. മാമുനിമാരും അറിയാതിരിക്കുന്നോർ ഈശ്വര ക്രീഡകളാരറിയും. മഹാമുനിമാരുകൂടിയും சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதில்லை. இதெல்லாம் பகவல் சித்தங்களாக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ആരാல സാധിക്കും? രാവവസാനിച്ചു നേരം വെളുത്തപ്പോൾ എല്ലാരും ഒത്തു കുളിച്ചു ഭക്ത്യാ. നിത്യകൃത്യങ്ങളും അയ്യപ്പ പൂജയും രാജനും ഒത്തു നടത്തി. പിന്നെ രാത്രി മുടിஞ்சு காலையில ஆனோன்னு அத்தனை பேரும் குளிச்சு பக்தியோடு கூடிட்டு பகவான பூஜை பண்ணினா. அதுக்கப்புறமா மகாராஜாவோடு கூடிட்டு எல்லாவித பூஜையும் அங்க நடத்தினா. ക്ഷേത്ര നിർമ്മാണ സ്ഥലത്തെ വെടുപ്പാക്കി മാമരമേതാനും വെട്ടി വീഴ്ത്തി. സന്നാഹമോരോന്നങ്ങസ്തമിപ്പോളവും ஏறியோராசுவாசத்தோடே செய்து. கோவில் நிர்மாணம் பண்றதுக்காக அந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணினா. அதுக்காக நிறைய மரங்களை வெட்டி களைஞ்சா அங்கேருந்து. அப்பத்தானே கோவில் பண்றதுக்கான இடம் கிடைக்கும். அதுக்காக அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு வரத்துக்குள்ள மறுபடியும் சூரிய அஸ்தமன நேரம் വന്നെടുത്ത്. പാണ്ഡ്യരാജൻ തന്റെ ഭക്തി വിശ്വാസവും ക്ഷേത്ര നിർമ്മാണ പരിപാടിയും അയ്യപ്പ സ്വാമിതൻ കാരുണ്യ വർഷവും ചിന്തിച്ചു ചിന്തിച്ചു ദേവരാജൻ. பாண்டிய மகாராஜாவோடு அந்த பக்தி, பகவான் கிட்ட இருக்கிற நம்பிக்கை, அதே மாதிரி பகவானுக்கு ஒரு கோவில் வேற பண்றாரு இவர். ஐயப்ப சுவாமியானா இந்த மகாராஜா கிட்ட வர ரொம்ப பாசமா இருக்கார். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த தேவ ராஜாவான தேவேந்திரனுக்கு பொறுக்க முடியலை. இந்திர பட்டம் இல்லாம போயிடுமோ? இந்த பாண்டிய மகாராஜா தன்னோட இடத்துக்கு வந்துடுவாரோ? அதன் வழியா எனக்கு இந்த இந்திர பதவியை விட்டு கொடுக்க வேண்டி வருமோ? இப்படியெல்லாம் நினைச்சு கவலை வருது தேவேந்திரனுக்கு. തന്നൂടെ പട്ടം നശിക്കുമോ എന്നോർത്ത് പാണ്ഡ്യനെ കൊല്ലുവാൻ ഉദ്ദേശിച്ചു. இந்திரப்பட்டம் இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு பாண்டிய மகாராஜாவை கொல்லறதுக்கு தேவேந்திரன் யோசனை பண்றார். കാട്ടാള വേഷമെടുത്തു വന്നെത്തിനാൻ രാത്രിയിൽ ഏറ്റവും രൂക്ഷനായി. കാട്ടാള വേഷം എടുത്തിട്ട് ദേവേന്ദ്രൻ ഭയമുർത്ര മാതിരി വന്നെത്തിനാൻ. കാലദോഷത്തെ വിളിച്ചു വരുത്തുന്ന ദേവനും ഇങ്ങനെ തന്നെയല്ലോ. இப்படி கலியோட கோர ரூபமே இப்படித்தானே. ஆறு பார்த்தாலும் பயந்துக்கிற மாதிரி ஆக்குமே. இந்த உலகத்துல பலவித அநியாயங்களும் நடக்கிறது. மன்னவன் பாண்டியனோடோதினான், மூடானி என்னுடைய ஈவனம் வெட்டி நீக்கி നല്ല മരങ്ങൾ മുഴുവനും കക്കുവാൻ നന്നായൊരുങ്ങി തുടങ്ങിയിടുമ്പോൾ നോക്കിയിരിക്കില്ല ഞാൻ ഈ വനത്തിലെ രാജാവാം കാട്ടാള വീരനല്ലോ.
பாண்டிய மகாராஜா கிட்ட அந்த காட்டாளன் வேஷம் போட்டு வந்த தேவேந்திரன் சொல்றார், இங்க இருக்கிற இந்த மரங்கள் எல்லாம் நீ என்னோட பர்மிஷன் இல்லாதக்கு நீ வெட்டி கீழே போட்டாய். நான் இந்த காட்டுக்கே ராஜாவாக்கும், அது தெரியாதா அவனுக்கு? ഇന്നു ഞാൻ നിന്നെ തെക്കോട്ടു കടത്തിയിടും എന്നുച്ചത്തിൽ ഓതിയ വാക്കുകേട്ട് ഒന്നെ ഞാൻ ഇന്നിക്ക് കൊല്ലാമ വിട മാട്ടേ அப்படின்னு சொல்றான் காட்டாளன். രാജാവ് വന്നു നോക്കുമ്പോഴോ ആ വേടനും കൂരമ്പു കോരി ചോരിഞ്ഞുമയിൽ. ராஜா ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த வேடன் பெரிய பெரிய அம்புகள் எல்லாம் அந்த ராஜாவோடு மேல வருஷிக்கிறான். பக்தனும் വീരനുമായുള്ള പാണ്ഡ്യനും ഒട്ടും കുറയാതെ യുദ്ധം ചെയ്തു. பகவான் கிட்ட அத்தியந்தம் பக்தி இருக்கிற வீரனான அந்த பாண்டிய மகாராஜா கொஞ்சம் கூட சலிச்சுக்காம அந்த காட்டாளன் கிட்ட யுத்தம் பண்றார். அவருக்காக அவர் அந்த யுத்தத்தை பண்ணலை, பகவானோட கோவில் கட்டுறதுக்கு இவன் தடங்கள் நிற்கிறான். அதனாலேயாக்கும் கோவில் கட்டுறதுக்கு தடங்கள் வந்ததுனாலேயாக்கும் மகாராஜா யுத்தம் பண்றார். ദിവ്യാസ്ത്രജാലവും അന്യോന്യം തുല്യരായതും തടുത്തും കുറച്ചു നേരം കാനന മധ്യത്തിൽ രാത്രി സമയത്ത് ഉള്ള മേഘങ്ങൾ വീണ് വർഷിക്കും പോലെ. കാനന മധ്യത്തിലെ രാത്രി ടൈമില് பெரிய பெரிய மேகங்கள் வர்ஷிச்ச மாதிரி அங்க பெரிய பெரிய யுத்தம் செஞ்ச மாதிரி நடக்கிறது. ഘോര ശബ്ദങ്ങളെ കേട്ടു മൃഗങ്ങളും പക്ഷിഗണങ്ങളും സംഭ്രമിച്ചു. പാണ്ഡ്യന്റെ കൂട്ടുകാരെന്തെന്നറിയാതെ കഷ്ടമെന്നോതി നിലവിളിച്ചു. பெரிய பெரிய அந்த யுத்த சப்தத்தை கேட்டுட்டு மிருகங்களும் பட்சிகளும் எல்லாம் பயந்து ஓடித்து. பாண்டிய மகாராஜாவோடு கூட வந்திருந்தவா அத்தனை பேரும் பயந்து கத்தினா. അയ്യപ്പ സ്വാമിയെ ചിന്തിച്ചെല്ലാവരും തിങ്ങിന ഭക്ത്യാ സ്തുതിച്ചപ്പോൾ ആയുധജാലങ്ങളെല്ലാം പ്രയോഗിച്ച് ഭാരം കുപിതനായി തീർന്ന വജ്രേ. അയ്യപ്പ സ്വാമിയെ നനച്ചുണ്ട് അത്തனை പേരും ഭക്തിയോടുകൂടി സ്തുതിച്ച அந்த டைம்ல ஆயுதங்களெல்லாம் பிரயோகிச்சு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சு அதுல கோபம் வந்த அந்த தேவேந்திரன் വജ്രായുധത്തെ എടുത്തലറിക്കൊണ്ട് പാണ്ഡ്യനെ കൊല്ലുവാനാഞ്ഞു വിട്ടു. വജ്രായുധത്തെ എടുത്തിട്ട് പാണ്ഡ്യ മഹാരാജാവെ കൊല്ലർത്തുക്കാക ഓടീണ്ട് വരാൻ. സംഭ്രമമൊട്ടും കലരാതെ ഭൂദേശ പാദങ്ങൾ ചിന്തിച്ചു ഭക്തിപൂർണം. മഹാരാജ கொஞ்சம் கூட பயமில்லாம பகவான் பூதேசனோடு அந்த திருப்பாதங்களை மனசுல தியானிச்சுட்டார். தேவன் கொடுத்தோரா திவ்ய ചുരികയെ தேவேந்திரன் தன்னுடைய நேர்க்கு சாடி. பகவான் கொடுத்த அந்த சுரிகாயுதத்தை கையில வச்சுண்டு தேவேந்திரனோடு மேல சாடி விழுந்தார் மகாராஜா. தீஜ்வால மாலகள் எங்கும் வமிச்சுடன் ചീറി ജ്വലിക്കും ആ ദിവ്യാശാസ്ത്രം. വജ്രത്തെ പോലും തടുത്തു ദേവേന്ദ്രന്റെ ദേഹത്തെ പൊള്ളിച്ചടുക്കുന്നേരം. அந்த சுரிகாயுதம் வஜ்ராயுதத்தை தோக்கடிக்கிற மாதிரி ஷார்ப்பா இருந்தது. தேவேந்திரனோட உடம்ப சுட வச்சது அந்த சுரிகாயுதம். ഭൂദേശൻ തന്നുടെ ദിവ്യാസ്ത്രം എന്നറിഞ്ഞോടി ഞാൻ പൊന്നമ്പലത്തെ നോക്കി. ഭൂദേശനോട് அந்த திவ்யாஸ்திரமாக்குமது அப்படின்னு தெரிஞ்சுண்ட தேவேந்திரன் பகவானை பார்க்கறதுக்கு பொன்னம்பலத்துக்கு ഒറ്റ ഓട്ടം വെച്ചു കൊടുത്താൻ. ഇന്ദ്രൻ വിഷമിച്ചടുത്തു ഭഗവാന്റെ പാദത്തിൽ വീണു നമസ്കരിച്ചു. ദേവേന്ദ്രൻ സങ്കടത്തോട് കൂടിയിട്ട് ഭഗവാനോട് പാദത്തിൽ വിழுந்து നമസ്കാരം പண்ற. ആയുധമെന്നെ ദഹിപ്പിപ്പതിൻ മുമ്പേ കാത്തുകൊള്ളണമേ എന്നിരുന്നു. ഇക്ഷുരികായുധം പാണ്ഡ്യനാം ഭക്തന് മുന്നേ ഞാൻ നൽകിയതാണെന്നോർക്ക. ആയതു നീക്കുവാൻ പാണ്ഡ്യന്റെ പാദത്തിൽ മായമകന്നു നീ ചെന്നു വീഴൂ. എന്നെ കാപ്പാത്തണമേ அப்படின்னு பகவானோடு பாதத்துல விழுந்து தேவேந்திரன் நமஸ்காரம் பண்றார். இந்த சுரிகாயுதம் என்னோட பக்தனான
பாண்டிய மகாராஜாக்கு நான் கொடுத்ததாக்கும். அதனால இந்த சுருகாயுதத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னால முடியாது. அதனால பாண்டிய மகாராஜாவோடு பாதத்துல நீ உன்னோட அகங்காரம் எல்லாம் இல்லாம போய் விழு அப்படின்னு பகவான் சொல்றார். அம்பரீஷ சரிதத்துல துர்வாசா மகர்ஷி பகவானோடு சுதர்சன சக்கரத்தை பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சரணாகதி அடைஞ்சோன பகவான் சொல்றார், அம்பரீஷனுக்கு அந்த சுதர்சன சக்கரம் கொடுத்தது நானாக்கும். என்னோட பக்தனான அந்த அம்பரீஷனுக்கு தான் இந்த சுதர்சன சக்கரத்தை நிப்பாட்டி உன்னை காப்பாற்ற முடியும். அதனால நீ போய் அந்த என்னோட பக்தனான அம்பரீஷனோட காலில போய் விழு அப்படின்னு சொன்னாரே, அதே மாதிரி ஆக்கும் இங்க பகவான் சொல்றது. தேவேந்திரன் கிட்ட உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால முடியாது, உன்னை காப்பாத்தணுமானா அது அந்த பாண்டிய மகாராஜாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு. என்னுடைய பக்தனாம் ஸ்ரீராஜசேகரன் நின்னுடைய சொர்க்கத்தை காமிச்சிக்கில்லையா. என்னோட பக்தனான அந்த பாண்டிய மகாராஜா உன்னோடு அந்த சொர்க்க பதவிய ஆசைப்பட மாட்டார். பக்தனாம் பாண்டியனு நின்றே பதவிகள் புல்லென்னறிகாகமிக்க வேகம். உன்னோடு இந்த சொர்க்கதுல்யமான அந்த சிம்ஹாசனம் இந்திரப்பட்டம் அந்த பாண்டிய மகாராஜாவுக்கு தூசிக்கு சமம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஈவிதமுள்ளொரு பூதேச வாக்கியம் கேட்டெത്രയും வேகத்திலோடி இந்திரன் പിന്നാലെ കത്തിയടുക്കും ചുരികയെ കണ്ടു ഭയന്നു പാണ്ഡ്യന്റെ മുമ്പിൽ ചെന്നു വണങ്ങി സമസ്താപരാധവും നന്നായി പൊറുക്കേണമെന്നു ചൊല്ലി. பின்னாடி இந்த சுரிகாயுதம் துரத்தீண்டு வரத பார்த்து பயந்து போன தேவேந்திரன் பாண்டிய மகாராஜாவோடு முன்னால போய் விழுந்து சர்வ அபராதங்களையும் பொறுக்கணுமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். வாஸ்தவமொக்கையும் வாசவன் சொல்லவே உள்ள மலிஞ்சுள்ள பாண்டியன போல். அப்போ அந்த பாண்டிய மகாராஜாக்கு கருணை தோணித்து ശാന്തമായി തീരണമായുധം എന്നുള്ള പ്രാർത്ഥനയോടെ വണങ്ങും നേരം அந்த சுரிகாயுதம் சாந்தமா இருக்கணும், இனி யாரையும் உபதிரவிக்கப்படாது அப்படின்னு பாண்டிய மகாராஜா வேண்டிக்கிறார் பகவானை நினைச்சுண்டு. അഗ്നിശമനവും ഉണ്ടായി ദേവേന്ദ്രൻ ഏറ്റവും സന്തോഷിച്ചപ്പോൾ തന്നെ അയ്യപ്പ സ്വാമി തൻ അമ്പലം ഭംഗിയിൽ ഉത്തമ ശില്പ സമഗ്രമായി നിർമ്മിപ്പാൻ ഞാനിപ്പോൾ ഇങ്ങോട്ടയച്ചിടാം. വിശ്വകർമാവാകും ശില്പി തന്നെ. விஸ்வகர்மாவான அந்த சிற்பிய ஐயப்ப சுவாமியோட கோவில நிர்மிக்கிறதுக்கு நான் இப்போ அனுப்பி விடுறேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றார் மகாராஜா கிட்ட.